ஸோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல். எனக்கான இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் டெக்ஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது. அதாவது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி Kinemasterலேயே ஒர்க் பண்ணிடலாம். எல்லா டூல்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வர பார்த்தீங்கன்னா, இதை நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸில் என்ன நேம் வேணுமோ ஈஸியாக எல்லாத்தையுமே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது ரேஷியோ வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 16:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மீடியாக்கில் போய்க்கலாம். பேக்ரவுண்டில் ஒரு பிளாக், ஓகேங்களா, பேக்ரவுண்டு பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ இது எத்தனை செகண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு 19 வச்சுக்கிறேன். நான் அப்புறம் குறைச்சிக்கிறேன், அதிகமாக இருந்துச்சுன்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன லெட்டர்ஸ் வேணுமோ, அதாவது உங்கள் நேமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நேம், ஓகேங்களா, நேமோ இதை வெல்கமோ எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆல்ங்கிறத வச்சுக்கிறேன். வெல்கம் டு ஆல், ஓகேங்களா, இந்த லெட்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ லெட்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது வந்து அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, லெட்டரில் உள்ள ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், போல்ட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெட்ரு சைஸையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லேயரை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 90 செகண்ட் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லெட்டருக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கலர் டேப் ஆகிட்டு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள், வேலை முடிஞ்சால். என்ன இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ண அப்புறம் சிம்பிள் தான், நெக்ஸ்ட்டும் ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். இது வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி Kinemasterலேயே வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துக்கலாம். 16:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வந்து ஒரு பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதையுமே நான் அதே சைஸ் செகண்ட்ஸ், அதாவது 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயரில் பார்த்தீங்கன்னா மீடியா போய்ட்டு இப்போ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, வெல்கம் டு ஆல். ஸோ அது இங்கே வரல இன்னும், நான் அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். சரி, என்னாச்சு அப்படிங்கிறது தெரில, அங்கே எக்ஸ்போர்ட் ஆச்சா என்னன்னு தெரில. எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது, பட் ஆனால் எனக்கு கேலரியில் வந்து ஷோ ஆகலை. அகைன் இன்னொரு டைம் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது அதே இதில் தான் பேக்ரவுண்டு மட்டும்தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் லேயரில் செலக்ட் பண்ணிட்டு மீடியா போய்க்கிறேன். மீடியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு. ஸோ வெல்கம் டு ஆல் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, அகைன் லேயர் கொடுத்துக்கலாம். லேயர் கொடுத்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் சிம்பிளை நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணும், இன்னும் ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஓகே, இது வந்து சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கலர், ஒவ்வொரு கலர்லேயும் உங்களுக்கு பிடிச்ச கலர்லலாம் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ அகைன் நான் க்ரீன் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரெல்லாம் இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த ஆங்கிளில் வேணாலும் எந்த ரொட்டேஷன்னாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே, இப்போ போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை பண்ணி பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 19 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இது ஒரு லேயரா, இதே மாதிரி எனக்கு இன்னொரு லேயர் வேணும். ஸோ இதே மாதிரி ட்ரா பண்ணிட்டு இருந்தால் எனக்கு வந்து விடிஞ்சு போகும். ஸோ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இதோட எஃபெக்ட், அதாவது ஓவரால் எஃபெக்ட் ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் இருக்கும். ஓகே, கிளாக் வைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கவுண்டர் கிளாக் வைஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம், உங்களோட அனிமேஷனுக்கு ஏற்றப்போலாம் நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஓவரால் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா
கிளாக் வைஸ் கொடுத்துக்கிறேன். அதில் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ரெண்டுலேயும் வேறு வேறு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் கவுண்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பிரிங் ஃபார்வர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துக்கிறேன். செகண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டு பிரிங் ஃபார்வர்டு அதையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எப்படி வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டையுமே என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஒன்று செகண்ட் லேயரு அதையும் கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு. ஓகே, இப்போ அகைன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ப்ளே ஆகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிக்க மாட்டீங்க, அதாவது குரோமாக்கி. ஸோ இப்போ வந்து எதை நம்ம வந்து குரோமாக்கி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒன்று இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இருக்குது தெரியுதா எதுன்னு, வெல்கம் டு ஆல். ஸோ அதை வந்து அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த 28 இருக்கிறத கொஞ்சம் ஒரு 30 அபவ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதில் கூட அவ்வளோவா குவாலிட்டியாக தெரியாது. ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஆல். ஸோ இந்த மாதிரி ஏன் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, இப்போ வந்து ரொட்டேட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சுற்றுது. ஸோ ஓகேங்களா, நம்ம வந்து ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ லேயரில் வந்து ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுறேன், எல்லாம் வச்சுட்டு ட்ரா பண்ணோம். நம்ம இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் ஆகும். நம்ம ட்ராயிங் வந்து இங்கே வரை இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும், ஏன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை நான் வந்து வேணால் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகைன் வேணால் ப்ளே பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகே, சாரி நான் வந்து இதை பண்ணிட்டேன். என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்வேர்ட் பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ இதனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.